இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது 2021 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஃப்ரீடம் அட் மிட்நைட் அப்படின்ற ஒரு படத்தோட தமிழ் டெஃபினேஷன் தான் சொல்ல போறேன். இந்த படத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி கதையை கொண்டுட்டு போயிட்டு ஃபுல் போக்கஸுமே அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப்ல கொண்டுட்டு போயிட்டு கடைசியா ஒரு ட்விஸ்டோட டைரக்டர் முடிச்சிருப்பாரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். பை த வே இது படம் கிடையாது, 30 நிமிஷத்துக்குள்ள போடக்கூடிய ஒரு ஷார்ட் பிலிமோட கதை தான். படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி போர்டோடய வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி சேனலை வாட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். நான் ஹரிஹரன். சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலே சந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அங்க ஒரு பார்க் மாதிரி இருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் சரியான டைம், உன் புருஷன் கிட்ட இதை பத்தி சொல்லிடு, இல்லனா போ இன்னும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோனும், ஆமா இன்னைக்கு நான் கண்டிப்பா அதை பத்தி பேசி ஆகணும், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட புருஷன் வந்துட்டாரு. வந்தவரு, ஏமா உனக்கு போன் போட்டுட்டே இருக்கேன், நீ ஏன் பிஸின்னு வந்துட்டு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது யாருக்கிட்ட தான் இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோன் திருப்பி கேக்குறாங்க, அதேதான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு போன் போட்டாலும் பிஸின்னு வருது, இங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின் போது, நான் வேலை பாக்குறேன், எத்தனை பேருக்கிட்ட போன் பேச வேண்டியிருக்கும், எத்தனை போன் கால் எனக்கு வந்துட்டு இருக்கும், அதை புரியாம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, எல்லாம் எனக்கு புரிஞ்சுதான் நான் பேசுறேன், உங்க போனை மட்டும் உங்க பொண்ணு கையில கொடுத்துறாதீங்க, அந்த கருமத்தெல்லாம் பார்த்தா அந்த சின்ன புள்ள மனசு வெந்துடும் அப்படின்ற போது, இவகிட்ட பேசிட்டே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, மழை மரம் மாதிரி கூட இருக்கு, எனக்கு ஒரு டீ போட்டு தரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மழை வருது, நல்ல மழை. அந்த இடத்துல ஹீரோன் உட்கார்ந்து இருக்காங்க, மழை நனைஞ்சுக்கிட்டு. அப்ப ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு கொடையில கூட்டிட்டு போறாரு. ஆனா ஹீரோன் என்ன பண்றாங்க, வேணா அப்படின்ற மாதிரி கையை மழை மேல வச்சுக்கிட்டு அப்படியே ஓடி போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவி கூட காட்டுறாங்க. அதை நல்லா பாத்துக்குங்க. இப்ப ஹீரோனை பத்தி சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஹீரோனுக்கு வந்து கல்யாணமாய் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 6 வயசுல ஒரு பொன் குழந்தை கூட இருக்கு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா போல இருக்கு. கல்யாணமான 2 வருஷத்துல இவங்க 2 பேரோட இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. எப்ப இந்த குழந்தை பிறந்ததோ, அதாவது கடந்த 6 வருஷமா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, வாழ்ந்தாகணுமே அப்படின்ற மாதிரி 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து பார்த்தா தான் புருஷன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக ஏகப்பட்ட வார்த்தை முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அவர் அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இப்ப அப்படிதான் மழை நடந்துட்டு வந்துட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேக்கப் எல்லாம் சூப்பரா போயிட்டு அவர் புருஷன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பண்றாரு, நான் டீ கேட்டேன்ல, டீ தரியா அப்படி சொல்லி கேக்குறாரு. இப்ப ஹீரோனுக்கு சம கோவம் வந்துட்டு புலம்பிக்கிட்டே போய் வேலை பாக்குறாங்க. இவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாங்க, தான் புருஷன் கூட வெளில போகணும், ஊரை சுத்தணும் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. வெளில கூப்பிட்டு போகாட்டியும் வீட்டுக்குள்ளாச்சும் ரொமான்ஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மாமியாருக்கு என்ன பண்றாங்க, எனக்கு டீ போட்டு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வேலைக்காரியான நடத்திட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு கண்ட மெனிக்கை திட்டிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, தான் பொண்டாட்டி ஏதோ கோவத்துல இருக்கா போல இருக்கு, அவளை சமாதானப்படுத்தும் அப்படின்றதுக்காக லைட்டா ரொமான்ஸ் பண்ண போகும்போது ஹீரோன் திட்டி விட்டுறாங்க. என்ன நம்ம ரொமான்ஸ் பண்ணாலும் திட்டுறா, ரொமான்ஸ் பண்ணாட்டியும் திட்டுறா, இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோன் என்ன பண்றாங்க, நைட் டைம்ல துணியை காய வைக்கிறதுக்காக மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு துணியை காய வச்சிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துட்டு, செலகுடி நம்ம 2 பேரும் பொண்ணா வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு இருப்போமா அப்படி சொல்லும் போது அது ஹீரோன் கேக்குறாங்க, ஏன் நீங்க இல்லாட்டி என்னால வேறத்தவங்க கூட தப்பா இருக்க முடியாதா அப்படின்ட்டு. இதை கேட்ட ஹீரோக்கு சம பயம் வந்துட்டு, என்னடா இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு. பட் அப்புறம் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல சும்மா ஏதாச்சும் விளையாட்டுக்கு சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு கம்முனு போயிட்டாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டியை புடிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, எதா இருந்தாலும் என் கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தால அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா என்ன வெளில கூட்டு போகணும், கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அடுத்தது எதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட அப்படிதான் இருக்கேன், உனக்கு என்னடி வேணும் சொல்லு அப்படின் போது, ஃப்ரீடம், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றாங்க. ஃப்ரீடமா, அதுதான் உனக்கு இருக்கு, உனக்கு பிடிச்சவங்க கூட போன் பேசு, வெளில போ, ஜாலியா இரு, என்ன உனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னும் போது இப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்க, இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, கல்யாணமான கொஞ்ச நாள் கழிச்சு என் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, அப்ப கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு இருந்தோம், அது அப்படியே வந்து பார்த்தா விட்டுட்டோம், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அடுத்தது என்ன நீங்க கண்டுக்கவே கிடையாது, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஒரு கடமைக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது ஹீரோ என்ன சொல்றாரு, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லி எனக்கு புரியல அப்படின்னும் போது எனக்கு ஃப்ரீடம் வேணும், அதாவது ஒரு பரபுச்சில ஒரு டென்ட்டை போட்டு இன்னும் பின்னாடி ஒரு ஆளு கூட நான் ஓப்பனா வெறித்தனமா தப்பு பண்ணணும் அப்படி சொல்லும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புன்னு அப்படி சொல்லி பெணாத்திட்டு இருக்கும் போது உடனே ஹீரோனோட மாமியார் என்ன பண்றாங்க, குளிக்கணும் எனக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணு அப்படின்றாங்க. ஹீரோனா அதை ரெடி பண்றதுக்காக போயிட்டாங்க. ஹீரோ பின்னாடியே போயிட்டு, என்ன சொல்ற, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது, என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலை அப்படி சொல்லும்போது நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க, நான் இது எல்லாத்தையுமே சும்மா தான் சொன்னேன் அப்படின்னும் போது, இது சும்மா சொன்னேன், இது ஒன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட டென்ட்ல அது மர உச்சில போயிட்டு தப்பு பண்ணும் அப்படின்றலாம் இதான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்கா, அவங்க அப்பாவோட செல்லை எடுத்து பார்த்துட்டு அதுல பக்கம் அப்படி சொல்லி ஒரு
சேர்த்து எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு என்ன அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கா. அவங்க அம்மாவுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும். பட் சின்ன புள்ள அது கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது இல்லமா இது வந்து என் ஃப்ரெண்ட் அப்படி இப்படி சொல்லி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. போய் சொல்லாதீங்க, நீங்க ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த லேடி கூட டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது இல்லம்மா நான் கம்பெனி விஷயமா வேலை விஷயம் தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னு போது இது சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசலாம். உங்களுக்கு கம்பெனி விஷயமா அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு, நான் தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சு அப்படின்னும் போது சரிங்க அந்த பொண்ணு கிட்ட எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஃப்ரீடமா இருக்காமா அப்படின்னும் போது அதே ஃப்ரீடத்தை நானும் கேட்கிறேன். உனக்கு மட்டும் ஃப்ரீடமா இருக்கிற ஒரு பொண்ணு தேவை, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்க கூடாதா அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றாங்க. பட் இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளில போனா அந்த பையனை யாரும் தப்பா பேச மாட்டாங்க, இந்த பொண்ணை தான் தப்பா பேசுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புருஷனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இது எல்லாமே ஹீரோயின் கண்ட ஒரு கனவு தான். அதே பால்கனில உட்கார்ந்து இருக்காங்க. அங்க மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்குது. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, 2 கொடை எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, கனவுல கூட அவன் ஒரு கொடையில நம்மள கூட்டு போனா நினைவுல பாரு ஒரு கொடையில நம்மள தனித்தனியா கூட்டிட்டு போறானே அப்படி சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பண்ணா ஒரு இது காட்டுறாங்க கிளிக்கூண்டு. சோ கிளிக்கூண்டுல மாட்டிக்கிட்ட ஒரு பறவை மாதிரி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சிம்பாலிக்கா சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் பிலிமோட கதை முடிஞ்சிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்படிப்பட்ட படங்களோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இந்த படத்துக்கான டவுன்லோட் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, அதற்கான லிங்க் கீழே தர போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. சோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஹரிஹரன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். நான் ஹரிஹரன். சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க.